திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் மீது வழக்கு பதிவுகள் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அதே நிலையில் புதிதாக முதல்வர் ஸ்டாலின் மீதே அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. என்ன தகவல்? கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா? தமிழகத்தில் துணை இராணுவ படைகள் குவிக்கப்படுமா என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஏற்கனவே தமிழகத்தில் நிதிநிலை மிக மோசமாக இருந்த நிலையில் தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டுவதற்காக வெளிநாடு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றார். 3000 கோடி தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறியிருந்தார். இதற்கு முன்பாக சிங்கப்பூர், ஜப்பான், துபாய் போன்ற நாடுகளுக்கு முதலீடுகளை ஈட்டுவதற்காக சென்று 6500 கோடி முதலீடுகள் ஈட்டப்பட்டதாக கடந்த ஆண்டு கூறியிருந்தார். ஆனால் இதுவரைக்கும் தமிழகத்தில் எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களோ தமிழகத்தில் புதிய நிறுவனங்கள் தொடங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனை புள்ளி விவரமாக இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகன் சபரீசன் அவர்கள் நடத்தி வரக்கூடிய ஜி-ஸ்கொயர் நிறுவனத்திற்கு பண பரிவர்த்தனை சட்டத்திற்கு புறம்பாக பண பரிவர்த்தனை செய்வதற்காக நேரடியாகவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்றதாகவும் அதை தமிழக மக்களின் வரி பணத்தை பயன்படுத்தி தான் வெளிநாட்டிற்கு சென்றதாகவும் ஜி-ஸ்கொயர் நிறுவனம் தற்பொழுது தமிழகத்தின் நிலங்களை வாங்கவோ விற்கவோ கூடாது என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மாதம் உத்தரவுகளை பிறப்பித்திருந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதனை எதிர்த்தும் ஜி-ஸ்கொயர் நிறுவனங்களில் முதலீடுகளை செய்வதற்காக வெளிநாட்டிற்கு சென்றதாகவும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள். இதற்கு மூலதனமாக இருந்தவர் பத்திரப்பதிவு அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி என்பவர். கடந்த மாதம் இவர் 300 கோடி மதிப்பிலான கல்யாண மண்டபத்தை கட்டியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பத்திரப்பதிவு அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள், நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமது துரைமுருகன் அவர்கள், இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஜி-ஸ்கொயர் நிறுவனத்திற்காகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தனது மருமகனை கைவிட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர் செய்த அனைத்து நடவடிக்கைகளும் தமிழக மக்களுக்கு எதிராகத்தான் அமைந்திருக்கிறது என்றும், தமிழக பத்திரப்பதிவு சென்னையில் மட்டும் பல கட்ட விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பத்திரப்பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் பல நிலங்களுக்கு பலவிதமான அமௌண்ட்டுகளை செலுத்தினால் மட்டும்தான், அதாவது மார்க்கெட் பிரைஸை விட அதிக அளவில் செய்து தருவதற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் பத்திரப்பதிவு அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை தெரிந்தும் தெரியாமல் இருப்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது என்று சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கைது செய்து அனைத்தையும் விசாரணை செய்து சட்டத்திற்கு புறம்பாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாக ஸ்டாலினை கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வெளியிட்டுள்ள அறிவிப்பை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். கைது செய்யப்பட்டால் தமிழகத்தில் கலவரங்கள் மேற்கொள்ளப்படுமா என்பதையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.